இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமை உள்ள நாமமது. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமை உள்ள நாமமது. துயர் சொல்லித் துதித்திடும் நாமமது, துயர் சொல்லித் துதித்திடும் நாமமது. இயேசு என்ற வல்லமுள்ள தேவனாகிய ஆண்டவராக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட இன்னொரு நாமமாகிய வல்லமுள்ள தேவன் என்பதை நாம் சிந்திக்கலாம். வல்லமுள்ள தேவன், நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவர், சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர் என்று யோபு சொல்லுகிறார். அவர் சகலத்தையும் சிருஷ்டித்தவர். அதோடு மட்டுமல்ல, எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன் நம்ம பாடல்களை கூட பாடுகிறோம். இயேசு பூமியில் இருந்த நாட்கள்ல எல்லாரும் சொல்லுவாங்க, சிலுவையில அரைஞ்சிட்டாங்களப்பா, அவர் வல்லமையுள்ள தேவனா எப்படி முடியும்லாம் அநேகர் கேட்பார்கள். வேதத்தில் எல்லாமே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, இயேசுவை பிடிக்கும்படி கெத்செமனே தோட்டத்துக்கு போர்ச்சவர்கள் எல்லாம் போய்விட்டார்கள், யூதாசும் கூட போகிறார். அவர்கள் யாரை தேடுகிறார்? சரி, நாங்கள் இயேசுவை தேடுகிறோம். நான் தான் சொன்ன அத்தனை பேரை கீழே விழுகிறார்கள். அவர்களால் நிற்க முடியாத அளவு அங்கு வல்லமை வெளிப்பட்டது. ஆனாலும் எல்லா வல்லமையும் தனக்கு கொடுக்கப்பட்டும் இயேசு பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னை ஒப்புக் கொடுக்கிறார், அடிக்கப்படுவதற்கு, சிலுவையிலே கொல்லப்படுவதற்கு. ஏனென்றால் அவருடைய மாம்சம் சிலுவையில் அறையப்பட வேண்டும், ரத்தம் சிந்தப்பட வேண்டும், இல்லாவிட்டால் மீட்பு ஏற்படாது. இது பிதாவின் பிரதான திட்டம். அதனால் தன்னை அந்த இடத்துல அர்ப்பணிக்கிறார், முழுவதுமா விட்டுக் கொடுக்கிறார். அதனால்தான் கைது பண்ண முடிந்தது, இழுத்து செல்ல முடிந்தது, அவமானப்படுத்த முடிந்தது, சிலுவையில் அறைய முடிந்தது. ஆனாலும் அவர் மரிக்கிறார். மரணம் அவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி விடுகிறார். மீண்டுமாய் எல்லாருக்கும் காட்சி கொடுக்கிறார், தரிசனம் ஆகிறார், இன்றும் ஜீவனோடு கூட இருக்கிறார். யோசித்து பாருங்கள், அவர் இரட்சகராக சிலுவையிலே தன்னை கொடுக்கும்படியாக, நம்மை மீட்கும்படியாக வந்தார். அதை அநேகர் நாம் யோசிப்பதில்லை. யோசித்து பாருங்கள், எவ்வளவு பெரிய தியாகம், எவ்வளவு பெரிய அன்பு. அவருடைய வல்லமை முழுவதும் அந்த இடத்துல கட்டுப்படுத்தி நமக்காக உயிர்த்திருந்த பின்பு சீஷர்களை கூப்பிட்டு, நான் உங்களுக்கு வல்லமை கொடுக்கிறேன், அதிகாரம் கொடுக்கிறேன், புறப்பட்டு உலகமெங்கும் போங்கள். அதனால்தான் அவர்கள் உலகத்தை கலக்கினார்கள், அசைத்தார்கள். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சொன்னார். அந்த வல்லமை இன்றும் இருக்கிறது. ஒரு வாலிபனுக்கு ஒரு சின்ன ஆசை, யாருக்கு அதிக வல்லமை, யாரு எப்படிப்பட்ட அவங்கள பின்பற்றணும்னு முடிவெடுத்து போய் பலசாலிகளை போய் பின்பற்றான். ஆனா அவங்க ஏதாவது ஒரு காரியத்தை பார்த்து பயப்படுறாங்க, இருளை பார்த்து பயப்படுறாங்க, பேயை பார்த்து பயப்படுறாங்க, நோய் வந்தா பயப்படுறாங்கன்னு விட்டுட்டு அடுத்தல பார்த்தா ஒரு மந்திரவாதியுடைய செயல்கள் அவனை பிரமிக்க வச்சுது, அவனை பின்பற்றான். அவன் ஆவிகள்லாம் அனுப்பும் போது பார்த்தாலும் அவனும் குறிப்பிட்ட ஒரு ஆவிக்கு பயப்படுறான். குறிப்பிட்ட ஆவிக்கு பயந்த உடனே இவன் பார்த்தா மந்திரவாதிக்கு விட வல்லமையுள்ளது அந்த ஆவிதானு சொல்லி அந்த ஆவியோடு போய் பழகி ஐக்கியமாயிட்டான். இவனோடு அந்த ஆவியை கூட பேசிட்டே போகும்போது ஒரு நாள் அந்த வழியா போகும்போது அந்த ஆவி பயந்து அலறுது. ஐயோ, இங்க வர முடியாது, என்னை எரிச்சிருவாங்க, எனக்கெல்லாம் ஒரு மாதிரி என்னை கட்டி வச்சிருவாங்க, ஏதாவது பண்ணிடுவாங்க. இது என்னடா இவ்வளவு நாள் இதுதான் பெரிய வல்லமையில நினைச்சு இது பயப்படுதுன்னு யாரு என்னன்னா, அது ஒரு ஊழியக்காரன் அந்த வழியா நடந்து போறதை பார்த்து காமிக்குது. ஐயோ, அவன் பவர்ஃபுல், அவனுக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். உடனே இந்த வாலிபனுக்கு தோணுது, இப்ப இந்த பொல்லாத அசுத்த ஆவியை காட்டுல வல்லமையான ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொல்லி அந்த ஊழியக்காரர் பின்பற்றார். அவர் கூப்பிட்டார், தம்பி என்னப்பா அப்படின்னாரு. இல்ல, ஒரு பெரிய பிசாசு உங்களை பார்த்து அலருது, அவ்வளவு வல்லமை படைச்சால் நீங்க, அதனால நான் உங்களை பின்பற்றலான்னு விரும்புறேன் அப்படின்னா, இந்த ஊழியர் என்ன பின்பற்றாத, நான் பின்பற்றுகிற நபரை உனக்கு காண்பிக்கிறேன், அவரை பின்பற்று, அவர் தான் வல்லமை உள்ளவர், அவர் தான் இயேசு கிறிஸ்து. நமக்காக ஜீவனை கொடுத்து, நமக்காக உயிரோடு எழுந்து, நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கார். திரும்ப வரப்போறாரு. இன்னைக்கு ஆவியான தேவன் அவர் உனக்குள்ள வந்துட்டா கூட உன்னை பார்த்து பிசாசுகள் அலறும், சத்துருக்கள் அலறுவாங்க. உன்னை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வாரு. அவர் வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி அனுப்பி வைத்தாராம். யோசித்து பாருங்கள், சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் பயப்படுறோம். வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்க விரும்புறாரு. நம்முடைய சரீரம் அவருடைய ஆலயமா இந்த நாட்கள்ல இருக்குதே. அவரை அனுமதித்தால் போதும், நம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போகும், நம்மிடத்திலிருந்து அற்புதங்கள் நடக்கும். நாம் பலத்த காரியங்கள் செய்ய முடியும். அப்போஸ்தலர் நாட்கள் அதுதான் நடந்தது. அப்போஸ்தலருடைய வஸ்திரங்கள்ல வல்லம் இருந்தது, நிழல்ல வல்லம் இருந்தது, கச்சைகளில் வல்லம் இருந்தது, பார்வையில் வல்லம் இருந்தது, அசைவுகளில் வல்லம் இருந்தது. அசைச்சிட்டு போனாங்க. சின்ன சின்ன பிரச்சனைக்கு நான் பயப்படுறோம். கட்டினா கேன்சரா, ஐயோ ஆயிருமோ
மரணத்தை குறித்து பயப்படுறோம், நம்பிக்கையற்று போய் வாழ்கிறோம். இன்னைக்கு வல்லமில்ல தேவன் எங்களுக்குள்ள இருக்கிறாரு, எங்களோடு இருக்கிறாரு, அவர் நடத்துவார் சொல்லி தைரியமா சொல்லி முன்னேறிப்பாங்க. சகலத்தையும் ஜெயிக்க முடியும், மேற்கொள்ள முடியும், சந்தோஷமாக வாழ முடியும். ஜெபிப்பும் அன்பின் தகப்பன் இந்த காலை நேரத்துக்கு நன்றி துதிக்கிறோம். புதிய நாளை கொடுத்த கிருபைக்காக நன்றி அப்பா. இது வல்லமை இல்ல தேவனப்பா, இந்த வல்லமை பெரிதப்பா. காற்றும் கடலும் உங்களுக்கு கட்டுப்படும். இயற்கைகளை உடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க அண்ட சராசரங்களை நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. இந்த நாளிலும் பலவீனமா இருக்கிற, சோர்ந்து போய் என்ன செய்வதுன்னு தெரியாத பிள்ளைகளுக்கு நீங்க உம்முடைய பலத்துல இடைக்கட்டி உடைய வல்லமையை காண்பீங்க, குடும்பங்களில் காண்பீங்க, தேசங்களில் காண்பீங்கப்பா. சத்துருவின் கிரிகளை அழித்து போடுங்க. நாம் மகிமைப்படட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். துதிகான மகிமை ஏற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். வல்லமையின் தேவன் இருக்கிறார், அவர் வல்லமையான காரியங்களை செய்வார். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு